காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பேச்சை ஒருமுறை கூட மதிக்காத கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டு இயக்க தலைவர் காவிரி தனபாலன் தெரிவித்தார். திருவாரூர் அருகே விளமல் பகுதியில் தமிழ்நாடு விவசாயிகளின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்தும், தண்ணீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்தும் ஓடம்போக்கி ஆற்றின் கதவணைக்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி விவசாயிகள் அஞ்சலி செலுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மத்திய, மாநில மற்றும் கர்நாடக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கூட்டு இயக்க தலைவர் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் பேச்சை ஒரு முறை கூட மதிக்காத கர்நாடகா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 5 ஆண்டுகள்ல காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகம் தமிழகத்துக்கு தண்ணீரை திறந்து விடணும்னு எத்தனை முறை சொல்லியாச்சு. ஆனா ஒரு முறை கூட கர்நாடகம் காவிரியினுடைய உரிமை பங்கு நீரை திறந்து விடல. தண்ணீர் திறப்பு என்பது வெறும் பேச்சாளரே இருக்குங்கிறதுனாலையும் இந்த பல்லில்லாத ஆணையம் தன்னுடைய ஆணையத்தினுடைய, அதாவது கர்நாடகம் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஆணையத்தினுடைய செயல்பாட்டுப்படி, ஆணைப்படி தண்ணீரை திறக்கணும்னா திறக்கல. அந்த திறக்காத நிலையில கர்நாடகத்தின் மீது எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒன்றுமே நடக்கல அப்படிங்கிறதுக்காகவும், டெல்டாவில் குறிப்பா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர்ல ஒரு பகுதியில் குறுவை சாகுபடி என்பது கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கர்ல இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த பகுதியினுடைய 5 லட்சம் குறு சிறு விவசாயிகள், இதை நம்பி இருக்கக்கூடிய 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நடுவர் ஆணையத்தின்படி, உத்தரவுப்படி கர்நாடகம் தண்ணீரை திறக்காதனால கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இந்த தொடர்ந்து 5 ஆண்டுகள் தண்ணி தராதனால 1 லட்சம் கோடி இழப்பை சந்திச்சிருக்கிறோம். அந்த இழப்பை கர்நாடகத்தை கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்துறோம்.